ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பன்னீர் பிரியாணி. பன்னீர் அதிகமாக போட்டு வெஜிடபிள் கம்மியாக போட்ட பிரியாணி சூப்பராக இருக்கும். இங்கே டெல்லியில் இந்த லேயர் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அது சுருக்கமாக நம்ம டெல்லி பிரியாணி சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய், பீன்ஸு ரெண்டுமே ஒன்றா போட்டு வதக்கிட்டு பாயில் ஆனோடனே இப்போ பக்கத்தில் தண்ணி வச்சுட்டேன். ப்ளைன் தண்ணி தான், இதில் எதுவுமே இல்லை. சுடு தண்ணி வச்சுருக்கேன் ரைஸுக்காக. அதில் ரோஸ்ட் ஆன உடனே அடுத்தது பீன்ஸு கேரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். இப்போ 2 ஸ்பூன், 1/2 kg பண்ணுறதுனால 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அடுத்தது தண்ணியில் உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு அடுத்தது ரைஸ் போட்டுற வேண்டியது தான். இது இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே அடுத்தது இது ஒரு நார்மல் மிர்ச்சி பவுட்ரு தான், சில்லி பவுட்ரும், அடுத்தது உப்பு. இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது ரோஸ்ட் பண்ண உடனே பன்னீர் க்யூப்ஸ் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு உடனே சுடு தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ எதுக்குன்னா மிளகாத்தூள் போட்ட பிறகு அதிகமாக ரோஸ்ட் பண்ண வேண்டாம், கருகிடும். அதனால தான் உடனே சுடு தண்ணி போட்டுட்டேன். இது போட்டுட்டு பன்னீர் போட்டு தண்ணி ஊற்றோடனே ஒரு கொதி விட்டுட்டு மூடி வச்சிடணும். அந்த உப்பு காரம்லாம் இந்த பன்னீரை அப்சர்வ் பண்ணிக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே. அதனால் இப்படி கொத்தமல்லியும் இதே கூடவே கொஞ்சோண்டு புதினா தலையும் கொத்தமல்லியும் போட்டுடுங்க. ரெடி ஆனோடனே இப்போ ரைஸ் எடுத்துட்டோம், லேயர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரைஸு, இது பிளாக் பெப்பர் தான். இப்போ நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டுடலாம். பன்னீர், வெஜிடபிள், பீன்ஸு, அடுத்தது பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு பண்ண கிரேவின்னு சொல்லலாம், இல்லை டிக்கா மசாலான்னு சொல்லலாம். ஏன்னா இது லாஸ்ட்டில் தயிரும் ஊற்றுவேன். தயிர் டோட்டலாக இதில் 1/2 கப்பு ஊற்றுவேன். அந்தளவுக்கு இதில் இந்த புளிப்பு தன்மை கொடுக்குறதே தயிரும் எலுமிச்சைப்பழமும். இப்போ வறுத்த வெங்காயம், அடுத்தது வறுத்த முந்திரி பருப்பு, அடுத்தது புதினா இலை, அடுத்தது இது எலுமிச்சை சாறு, எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்துக்கிட்டோம். அதாவது இந்த பிரியாணிக்கான ஸ்பெஷல் மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அடுத்தது ஸ்டார் அனி இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது அடுத்தது ரைஸு. இந்த பிரியாணியில் அதிகமாக எண்ணெய் இருக்காது, சூப்பராக இருக்கும் ட்ரையாக. அடுத்தது அதே போல் ரைஸ். இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் பன்னீர் டிக்கா மசாலா ஃபுல்லாகவே வரும். இப்போ 2 லேயர் போட்டாச்சா. இதுக்கு மேலே பன்னீர் டிக்கா மசாலா, பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாமே இதில் போட்டிருக்கனால. ஆனால் வெஜிடபிள் இதில் கம்மி, ஆனால் பன்னீர் அதிகம். இந்த பிரியாணி அளவு எவ்வளோன்னா 1/2 kg ரைஸு, 1/2 kg பன்னீர், அந்த ரேஷியோவில் எடுக்கிறது. வெஜிடபிள் கம்மியாக, அதில் 250 ml 250 கிராமில் கணக்கில் தான் எடுத்தது. இதில் தக்காளி சேர்க்க மாட்டோம், தக்காளிக்கு பதிலாக தான் தயிர் சேர்ப்போம். எந்த அளவுக்கு தக்காளி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தயிர் இந்த இடத்துல ஆட் ஆகும். ஆனால் டோட்டல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சென்னையில் கம்பைனாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஃப்ரைட் பண்ண வெங்காயம், முந்திரி பருப்பு, புதினா இலை, எலுமிச்சை பழச்சாறு,
ஏன் எலுமிச்சை பழத்தை நான் காட்டுறேன்னா, நான் எலுமிச்சை பழத்துலேயே விதை இல்லாத அளவுக்கு நான் பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக அப்படியே நான் கட் பண்ணிவிடுவேன். இது பிரியாணி ஸ்பெஷல் மசாலா போட்டுட்டேன். அடுத்தது லாஸ்ட்டு லேயரு அவ்வளோதான். இது மேலே போட்டுட்டு மேலே இருந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட வேண்டியது தான். நம்ம எந்த அளவுக்கு பிரியாணி செஞ்சாலும், எந்த அளவுக்கு ஒரு டிஷ்ஷு பண்ணாலும், அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறீங்க அதுதான் மெயின். சாப்பிட்றதுக்கும் அதுவும் அட்ராக்டிவ் பண்ணும். நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சாலும் அதை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வறுத்த வெங்காயம், முந்திரி, புதினா இலை, இதை கூடவே ஸ்பெஷல் மசாலா. அடுத்தது இந்த வீடியோவில் காட்டல மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் 2-3 ஆட் பண்ணுவேன் நான். என்னென்னா இதில் வந்து ஸ்பெஷல் என்னோடய சீக்ரெட்டு, நான் பிரியாணி செஞ்சேன்னா கம்பல்சரி ரோஸ் வாட்டர் அப்படின்ட்டு நார்மல் கிடைக்கும். அது வந்து ஒரு 3 ட்ராப் விடுவேன். அடுத்தது வந்து நெய். இது லாஸ்ட்டாக டம் கிடைக்கும் போது நெய் ட்ராப் விடு. ஒரு இந்த 1/2 kg பண்ணனால 1 ஸ்பூனுக்கு மேலே நெய் விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் எடுத்து வச்சுருவேன். தம்முன்றது இது வந்துட்டு தம்லாம் இல்லை, ஜஸ்ட் எடுத்து சூடு பண்ணுற வைக்கிறதா அதான். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷிங் பண்ணோன்னா பாருங்கள், இருங்க. இப்போ அடுத்தது வருது பாருங்களேன். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் காட்டல, கம்பல்சரி ரோஸ் வாட்டர் அண்டு நெய் விட்டால் இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி பிரியாணி பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன இன்க்ரீடியண்ட்டும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அடுத்துட்டு வந்து சீக்ரெட்டும் என்னென்ன நான் ஃபாலோ பண்ணுறதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.